வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 5/1/2025 குரோதி வருடம் மார்கழி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகுகாலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:32. கரணம் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று இரவு 9:11 வரை ஷஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:28 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. யோகம் இன்று காலை 6:31 வரை மரண யோகம், பின்பு இரவு 9:28 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 9:28 வரை ஆயில்யம், பின்பு மகம். மேஷராசி நேயர்களே, எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பேச்சுக்களில் நிதானம் ஏற்படும். எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும். அலைச்சல்கள் கூடும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அஸ்வினி அனுசரித்து நடந்து கொள்ளவும். பரணி அனுபவங்கள் உண்டாகும். கிருத்திகை அலைச்சல்கள் கூடும். ரிஷபராசி நேயர்களே, உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் உண்டாகும். சொந்த பந்தங்களிடம் விட்டு கொடுத்து செயல்படுவீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் அதிகமாகும். நட்பு வட்டாரத்திடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. சேமிப்புகள் அதிகமாகும். நன்மைகள் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை ஒத்துழைப்பான நாள். ரோஹிணி நட்புகள் உண்டாகும். மிருகசிரீஷம் தேகநலன் சீராகும். மிதுன ராசி நேயர்களே, சுற்றி உள்ளவர்களின் மூலம் ஆதரவான நிலை ஏற்படும். பொருள் வரவுகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வாழ்க்கை பற்றிய நெருக்கம் ஏற்படும். முயற்சிகளும் கைகூடும். நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும். வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும். அலைச்சல்களினால் முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கும். போட்டி பொறாமைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரீஷம் பொருள் வரவுகள் கூடும். திருவாதிரை முயற்சிகள் உண்டாகும். புனர்பூசம் முன்னேற்றம் ஏற்படும். கடகராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் லாபங்கள் கிடைக்கும். அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். ஒத்துழைப்பான நிலை மேலோங்கும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். சுபிக்ஷங்களும் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் யோசித்து செயல்படவும். பூசம் சிந்தனைகள் அதிகமாகும். ஆயில்யம் கடமைகள் மேலோங்கும். சிம்மராசி நேயர்களே, வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. புதுவிதமான முயற்சிகளில் அலைச்சல்கள் உண்டாகும். லாபங்கள் ஏற்படும். எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும். பணியில் லட்சியத்துடன் செயல்படுவீர்கள். மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். பொறுமையுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் அலைச்சல்கள் கூடும். பூரம் தடைகள் விலகும். உத்திரம் நிதானம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உழைப்பிற்கேற்ற கௌரவங்கள் கிடைக்கும். வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். வணிகம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும். ஆதரவான நிலை அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் கௌரவங்கள் மேலோங்கும். ஹஸ்தம் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சித்திரை வளர்ச்சிகளும் அதிகமாகும். துலாம் ராசி நேயர்களே, மனதிற்கு பிடித்தவர்களை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். பண பரிவர்த்தனைகளில் நிதானம் தேவை. வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். தேகநலனில் முன்னேற்றம் ஏற்படும்.
தொழிலில் லாபமான நிலை உண்டாகும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சித்திரை நெருக்கம் ஏற்படும். சுவாதி தடைகள் விலகும். விசாகம் கௌரவங்கள் மேலோங்கும். விருச்சிகராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். அலைச்சல்களினால் முன்னேற்றங்கள் ஏற்படும். சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் ஏற்படும். நிம்மதியான நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நெருக்கம் ஏற்படும். அனுஷம் ஆர்வம் உண்டாகும். கேட்டை மாற்றங்கள் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே, அனுபவங்கள் அதிகமாகும். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் தீரும். அலைச்சல்களினால் லாபங்கள் கிடைக்கும். படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். பணியில் உள்ளவர்களுக்கு நினைத்தது நிறைவேறும். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கிடைக்கும். உடன் இருப்பவர்களினால் நிம்மதியான நிலை ஏற்படும். நிதானம் தேவை. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் நிம்மதி கிடைக்கும். பூராடம் சந்தர்ப்பங்கள் மேலோங்கும். உத்திராடம் பலமான நாள். மகர ராசி நேயர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். எதிலும் ஆர்வமான நிலை உண்டாகும். உடன் பிறந்தவர்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். பொருளாதாரம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். உற்சாகம் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் திறமைகள் கூடும். திருவோணம் ஆர்வம் உண்டாகும். அவிட்டம் நெருக்கடிகள் தீரும். கும்பராசி நேயர்களே, உத்தியோகத்தில் கடமைகள் அதிகமாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். மாணவர்கள் படிப்பில் ஆர்வமான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அலைச்சல்களினால் ஆதாயங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். பேச்சு திறமையால் வெற்றிகள் கிடைக்கும். கௌரவங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அவிட்டம் கடமைகள் கூடும். சதயம் நிம்மதி ஏற்படும். பூரட்டாதி வெற்றிகள் கிடைக்கும். மீனராசி நேயர்களே, வியாபாரத்தில் வளமான நிலை உண்டாகும். முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். ஆதாயங்கள் ஏற்படும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதுவிதமான சிந்தனைகள் கூடும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பொறுமையுடன் செயல்படுவதன் மூலம் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். பூரட்டாதி அனுபவங்கள் கிடைக்கும். உத்திரட்டாதி வளர்ச்சிகள் கூடும். ரேவதி கடமைகள் அதிகமாகும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பாரம்பரிய வேதம் அஸ்ட்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.